ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனகா பிராண்டை சேர்ந்த ஃபோஸ்டர் அப்படிங்கிற பெயின்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சைஃப்ளோமேட்டோஃபான் 20% எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது வந்து பொதுவாகவே இந்த மாதிரி எஸ்சி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியான கெமிக்கல் தான். அதே மாதிரி தான் எதுவுமே சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு பூச்சிகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதை பயன்படுத்தி என்னென்ன பயன்களெல்லாம் அளிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோஸ்டர் பயன்கள் வந்து பிரத்யேகமாக செம்பேன் குறிப்பிடக்கூடிய ரெட் ஸ்பைடர் மேய்ச்சல் அளிக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த செம்பேன் தாக்குதல் எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தாலுமே அந்த பெயரில் அந்த பயன்கள் அளிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோஸ்டர் பயன்களை பயன்படுத்தலாம். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா செம்பேன்கள் மட்டும்தான் அழியுமானா கிடையாது. முட்டையிடக்கூடிய செம்பேன்கள்லேருந்து முட்டை வர இருக்கக்கூடிய எல்லா நிலையில் இருக்கக்கூடிய பெயின்களுமே அழியும். அதாவது பொரியாத முட்டையாக இருக்கட்டும், இல்லைனா முட்டையிலேருந்து சற்றே பொரிஞ்சு வெளியே வந்திருக்கக்கூடிய நிமிஷம் சொல்லக்கூடிய சிறிய பெயின்களாக இருக்கட்டும், இல்லைனா முட்டையிடக்கூடிய அடல்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய செம்மீன்களையுமே நம்ம அழிக்கலாம். ஸோ இது வந்து செம்மீனோட எல்லா நிலையிலையும் வேலை செய்கிறதுனால இதை பயன்படுத்துகிற மூலயமா நம்மளால் சுலபமாக செம்மீன் தாக்குதலை வந்து கட்டுப்படுத்த முடியும். அண்ட் இந்த பெயின்கள் வந்து எந்த மாதிரி செயல்படும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்டாக தான் ஆக்ட் ஆகும். இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லிக்கக்கூடிய முட்டைகள், சிறிய பெயின்கள், முட்டையிடக்கூடிய பெயின்கள் என எல்லா பெயின்கள் மேலேயுமே பட்டுச்சுனா தான் அழியும். அப்படி படலைன்னா அழியாது. ஸோ முடிஞ்ச அளவு கான்டாக்ட் மைட்டிசைடை பயன்படுத்துகிற மாதிரியே முழுமையாக பயன்படுத்துங்க. அப்படின்னா தான் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml-லேருந்து 1.5 ml வரை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. 1.5 ml அப்படிங்கிறது வந்து செம்பேன் தாக்குதல் அதிக அளவு ஏற்பட்டுறக்கூடியவங்க வந்து பயன்படுத்தலாம். இதனால் 1.5 ml அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஆஃப் த மைட்ஸ் வந்து அழியும். இதே ஆரம்ப நிலையில் ஏற்பட்டிருக்கு, இப்போ தான் ஒரு செடிகளில் ஒரு இலைகளில் செம்மேன் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 ml பயன்படுத்தினா போதும். அண்ட் இதை பயன்படுத்துகிற மூலயமா சாதாரணமாக இந்த இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது ஓரிரு இலைகளில் ஏற்பட்டுக்கூடிய பெயின்கள் தாக்குதலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்கும். அதிகபட்சம் 30 நாட்கள் வரை கூட நிலைத்து நிற்கும். இதுவே அதிகமான செம்பேன் தாக்குதல் இருக்கவங்க வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திருப்பி ஒரு வாரத்திற்கு ஒரு ஸ்ப்ரே அப்படிங்கிற அளவுலையாவது கொடுத்தா தான் சுலபமாக செம்பேன் தாக்குதல் வந்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஸோ அதற்கு பிறகு திருப்பி அவங்களுமே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற இடைவெளி நாட்கள் வரை எடுத்துக்கலாம், திருப்பி செம்பேன் தாக்குதல் ஏற்படாத வரை. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபோஸ்டர் பெயின்களை வந்து நம்ம பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் வரை மழை பெய்யாமல் இருந்தாலுமே போதும். அதற்கு பிறகு மழை பெஞ்சினாலும் கூட இந்த ஃபோஸ்டர் பெயின்களோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் முழுமையாக விலகாது. நம்ம அப்போது ஸ்ப்ரே பண்ணதுக்கான ரிசல்ட் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோஸ்டர் பெயின்களை வந்து எந்த ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்போதுமே பயன்படுத்தலாம். அதிகமான வெப்பம் பதிவாகக்கூடிய சூழலில் பயன்படுத்தினாலும் பயிர்களுக்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாது. அண்ட் இந்த ஃபோஸ்டர் பெயின்களை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செம்பேன் தாக்குதல் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பயிர்களுமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய்த்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்தாலும் சரி, எல்லா வகையான பயிர்களுமே ஏற்படக்கூடிய செம்பேன் தாக்குதலுக்கு அதை அழிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபோஸ்டர் பெயின்களை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோஸ்டர் பெயின்களோட கம்பேட்டபிள்னு பார்க்கும்போது இந்த ஃபோஸ்டர் பெயின்களை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி, பூஞ்சான குழிகள் கூடயும் சரி, நுண்ணூட்ட மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் இந்த ஃபோஸ்டர் பெயின்களோட விலைன்னு பார்க்கும்போது 100 ml வந்து 350 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்குள்ளான விலையிலையும், 1/4 லிட்டர் வந்து 750 ரூபாயிலேருந்து 850 ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த அக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.